இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரஜினி சார் 100வது படமாக ஏன் ராகவேந்திரரை தேர்ந்தெடுக்கிறாரு? அவர் தேர்ந்தெடுக்கல, அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு ஏன் பாபா அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு? அந்த படம் ஓடுது ஓடலை அதெல்லாம் அடுத்த விஷயம். பிடிக்குது பிடிக்கல, அந்த பேர் தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? இப்போ இப்படி காமிச்சா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ரஜினி சார் பாபா இப்போ சர்வ சாதாரணமாக வெளியில் வந்துருச்சா? எப்படி இதெல்லாம் நடக்குது? ரகுமான் சாரையே போட்டு பார்க்குறீங்களா நீங்கள்லாம்? அவரை பார்த்தாலே அப்படியே அன்பு கொப்பளிக்குது. ரகுமான் சாரோட உள்ளம் வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும். அதுதான் ரகுமான் சார். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை நம்பணும். பரம ரகசிய சக்தின்னு சொன்ன பாம்பன் சுவாமிகளே முருகனை பார்த்துருக்காரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் இறந்த பொழுது ஃபியூனரல்ல எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருந்தார். அந்த கிஃப்ட்டில் என்ன புத்தகம் வச்சிருந்தார்? ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி வச்சிருந்தார். எப்ஸ்டீன்கிறவர் வந்து இறக்கவே இல்லை, பாடி ஸ்விட்ச் பண்ணப்பட்டுடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று இருக்கு அந்த வாளுக்கு பின்னாடி. அது உண்மையா பொய்யோ அது என்னவோ நமக்கு இன்னும் தெரியாது. முழுக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் அளவுக்கு இது வந்து இது பண்ணும்பொழுது அது உண்மையெல்லாம் இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க திணறும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார், நீங்கள் ஒரு பக்கம் டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கடவுள் பக்தி உள்ளவர், ஆன்மீகவாதி, சென்னைக்கு வந்தாருன்னா ஒரு 15 கோவிலுக்கு போயிடுவார் அப்படின்னு நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் சார். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சீர்காழி. எங்கள் ஊரில் வந்து தேட்டர் கோயில் நாங்கள் வளர்ந்த டயத்தில். இப்போல்லாம் நிறையா மாறி இருக்கலாம். ஓகே, பூம்புகார் தான் எங்களோட ஒரே பீச். ஓகே, பூம்புகார் போகிறதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம். 20 கிலோமீட்டர். இப்போ வந்து 10 நிமிஷத்தில் பைக்கில் போயிடுறாங்க எல்லாரும். அப்போல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஸோ எங்களுக்கு வந்து கோயில் இதெல்லாம் தான். ஸோ நான் கோயிலுக்கு நடுவில் தான் வளர்ந்தவன். திணையான சம்பந்தர் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு எதிர்த்து வீடு தான் என் வீடு. ஸோ அந்த திண்ணையில் விளையாடிருக்கேன். தோளுடைய செவியன் அந்த திண்ணையில் விளையாடிருக்கேன். ஸோ ஆரம்பத்துலேருந்தே கடவுள் பக்திங்கிறது வந்து இன்ஸ்கிரைப்டு. ஓகே. ஸோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை நம்பணும். அந்த சக்திக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுங்க, இயற்கைன்னு சொல்லுங்கள், கடவுள்னு சொல்லுங்கள். ஆனால் பரம ரகசிய சக்தின்னு சொன்ன பாம்பன் சுவாமிகளே முருகனை பார்த்துருக்காரு, அகத்தியரை பார்த்துருக்காரு, அருணகிரிநாதரை பார்த்துருக்காரு. அருணகிரிநாதர் பொய்யன்னா அருணகிரிநாதர் எழுதின பாட்டெல்லாமும் பொய்யாக தான் இருக்கணும் இல்லையா? அந்த பாட்டெல்லாம் நம்ம இன்னும் பாடிட்டு தான் இருக்கோம். முத்தை திருபத்தை திருநகை எத்திக்கரை சத்தி சிரவண முத்திக்குரு வித்துக்குருபரை என ஓதும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தமிழ். ஓகே, ஆன்மீகம் இல்லையில் தமிழே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆன்மீகம் இல்லையில் எதை பற்றி தான் பேசுவீங்க நீங்கள்? எவ்வளோ நாள் மனிதர்களை பற்றி பேச முடியும்? மனிதர்களை பற்றி எவ்வளோ நேரம் தான் நீங்கள் பேசுவீங்க? வீரபாண்டி கட்டவன் படம் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன் சார். ஃபஸ்ட்டு சீனே முருகன் தானே. ஃபஸ்ட்டு சீனே முருகன் தான். யூனோ, ஸோ வித்தவுட் ஆன்மீகம் தேர் இஸ் நோ லிட்ரேச்சர். எவ்வளோ என்ன காதல் எவ்வளோ எழுதிட முடியும் காதலை பற்றி? யூனோ, ஸோ ஈவன் வேர்ல்டு ஃபுல்லாகவே லிட்ரேச்சரில் வந்து கடவுளை பற்றியும் புராணம்னு சொன்னாலே அங்கே யூனோ இதிகாசம் அப்படின்னாலே இது இப்படி நடந்தது, அதுதான் இதிகாசம் அப்படிம்பாங்க. இது இப்படி நடந்தது. மகாபாரதமும் ராமாயணமும் இதிகாசங்கள். இது இப்படி நடந்தது அப்படின்னு தான். யூனோ, இப்போது தியாகராஜர் கீர்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு திருவையாறில் போயிட்டு ஒரு கும்பலாக பாடுறாங்க. அங்கே போய் நான் வேர் இஸ் த பார்ட்டினா பாடிட்டு இருக்காங்க. ராமரை பற்றி தான் பாடிட்டு இருக்காங்க. ராமரை பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் தான் பாடல்கள் ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத ஜெயிச்ச எல்லாரும் ஓகே 9 out of 10 people ஓகே நம்மளே சுற்றி முற்றி எடுத்துங்க. இளையராஜா சார் எடுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதனையாளர். மிக பெரும் சாதனையாளர். ரகுமான் மிக பெரும் சாதனையாளர். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஏதோ ஒன்று நாங்கள் பார்த்துருக்கோம், எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சும்மா சொல்லலை, சும்மா ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் கிடையாதுல்ல. இப்போ ராஜா சார் ரமண மாலைன்னு சொல்லிட்டு பாடல்கள் போடுறாரு, திருவாசகத்தை பற்றி பாட்டு போடுறாரு, திருப்புகழை பற்றி பாட்டு போடுறாரு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாருல்ல. சும்மா ஒன்றும் போட மாட்டார்ல. அவர் நினச்சிருந்தாருன்னா என்ன வேணால் பண்ணலாம்ல. இதை மாதிரி நீங்கள் லைஃப்பில் நீங்கள் யாரெல்லாம் ஆதர்சமாக நீங்கள் யோசிக்கிறீங்க? சரி, நீங்கள் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க கரெக்டாக? உங்களுக்கு இப்போ எல்லாரும் விரும்புகிற ஃபோன் இது, உலகத்தையே புரட்டி போட்ட ஃபோன் இது. ஸ்டீவ் ஜாப்ஸோடைய ஐஃபோன். நான் தான் கேட்கலான்னு வந்தேன். எஸ் சொல்லு. ஸ்டீவ் ஜாப்ஸோடைய குரு யார்? நீம் கரோலி பாபா. அவர் தான் எனக்கும் குரு. ஓகே, அவர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு, நான் அதுக்கு முன்னாடியே எல்லா மகான்களையும் நிறைய கும்பிட்டுருந்தாலும் அந்த மகான்கள் தான் எனக்கு இந்த மகானை காமிச்சாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் உலகத்தை புரட்டி போட்டார். சரி, ஓகே. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாரும் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக. சோஷியல் மீடியா, அந்த சோஷியல் மீடியாலேயே பயங்கர பாப்புலரான முதல்
சோஷியல் மீடியா இது முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச சோஷியல் மீடியா இது ஃபேஸ்புக்கு. ஃபேஸ்புக். மார்க் சக்கர்பர்க் என்ன சொல்கிறாரு, எதுக்காக இந்தியா வந்தார் முதல்ல அவர் நீம்கொர்லி பாபாவை பார்க்க தான் வந்தார். ஓகே, ஸோ இதை மாதிரி சரி வேறு எதில் வேணால் எடுத்துங்களேன், எந்த இண்டஸ்ட்ரியிலையும் நீங்கள் த டாப் மோஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஓகே 7 out of 10 people, ஏன்னா நம்ம ஏதாவது 3 பேர் வேறு எங்கேயாவது பண்ணியிருக்கலாம், 7 out மெஜாரிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்கெல்லாம் ஏதோ நாங்கள் ஒன்று பார்த்துட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸு எல்லாரும் அண்ணாந்து பார்க்குறோம், வாவ் அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அது பண்ணார் இது பண்ணாருன்னு. அவரோட கதைகள்லாம் படிக்கணும். எதையுமே படிக்கிறது கிடையாது யாரும். சும்மா வந்து இது இல்லை அது இல்லை அது இப்போ நடக்குமா அப்படின்னு கேட்க வேண்டிய அந்த ஆள் லூஸா ஸ்டீவ் ஜாப்ஸு. அவர் இறந்த பொழுது ஃபியூனரலில் எல்லாருக்கும் ஒரு gift பாக்ஸ் கொடுத்துருந்தார். அந்த கிஃப்ட்டில் என்ன புத்தகம் வச்சுருந்தார், நீம்கொர்லி பாபாவுடைய வாழ்க்கை ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி வச்சுருந்தார். அவர் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி வச்சுருந்தார். இதை வந்து ரஜினி சார் படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார், எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்கார், ஒவ்வொரு தடவையும் போய் சொல்கிறார். ரஜினி சாரை பிடிக்கும், ஆனால் அவர் நான் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் நல்லா இருக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் ராகவேந்திரர் சரி இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரஜினி சார் 100வது படமாக ஏன் ராகவேந்திரரை தேர்ந்தெடுக்கிறாரு? ஏன் தேர்ந்தெடுக்கிறாரு? அவர் தேர்ந்தெடுக்கலை, அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க இவர் மூலமாக போகணுன்னு. இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் தன்னுடைய கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் கழித்து ஏன் பாபா அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் ஓடுது ஓடலை அதெல்லாம் அடுத்த விஷயம், பிடிக்குது பிடிக்கல, அந்த பேர் தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? இப்போ இப்படி காமிச்சா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ரஜினி சார் பாபா முத்தி பாபா. ஆமாம், அந்த பாபாங்கிறது இங்கே இப்போ எல்லாருக்கும் இப்போ சர்வசாதாரணமாக வெளியில் வந்துருச்சா? தெரியுதா? இன்றைக்கி அது வந்து எப்படி இதெல்லாம் நடக்குது? சரி, அது யாராவது யோசிச்சிங்களா? கூலி மாதிரி ஒரு படம் பண்ணுற ஒரு ஸ்டார் இப்போ பாரு, ஒரு அதே மாதிரி ஒரு மாஸ் மசாலா பண்ணுற ஒரு ஸ்டார் வெளியில் வந்த உடனே எல்லாமே ஆண்டவன் தான் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? ஏன் சொல்றாரு? அதான் நாங்களும் கேட்குறோம். ஏன் சொல்றாரு? பார்த்தாலே அதாவது ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலே ஒரு ஆராவோட பவர். அந்த ஆரா எதனால வருது? அந்த ஆரா அப்படி தான் வருது. நீங்கள் கமல் சாரை கூட எடுத்துங்களேன், அவர் நாத்திகள்லாம் பேசினாலும் ஹே ராம், தசாவதாரம், விஸ்வரூபம், அவர் அறியாமலே அன்பே சிவம், காதலான்னு படம் எடுத்தா கூட சரவண பவன் ஒரு பாட்டு வருது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், தனியாக யோசிச்சு பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் அண்ணாந்து பார்க்கும் ஒவ்வொரு துறையிலும் இருப்பவர்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் ஏன் அங்கே அப்பப்போ தொட்டுக்கிறாங்க? ஏன்னா அங்கேருந்து ஆண்டவன் சொல்கிறான் அடக்கி வாசி அப்படிங்கிறது தானாகவே நடக்கும். நான் இருக்கேன். ஏன்னா ஸோ இது வந்து இது இல்லாமல் உலகம் இல்லை, இது இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ நம்மளாம் இதில் ஒரு we are all just playing characters. Someone has already written the script. The only thing is we don't know the script, but we are playing it. அதுதான் ரொம்ப கஷ்டம். ஓகே, என்ன ஸ்கிரிப்ட்னு தெரியாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஸ்கிரிப்டெல்லாம் ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கு. நம்ம அப்படியே நீங்களே இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொருத்தங்களும் அவங்க வாழ்க்கையில் வச்சு நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பயங்கரமாக வருத்தப்பட்ட ஒரு விஷயம், அதனால உங்களுக்கு நல்லது தான் நடந்திருக்குங்கிறது இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும். ஒருவேளை அது நடந்திருந்தா மேபி அது நல்லாமல் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் ரகுமான் சார் எல்லாம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் வந்ததில்லை. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அதுதான் தோணும், ரகுமான் சாரையே போட்டு பார்க்குறீங்களா நீங்கள்லாம்? எல்லா புகழும் அவரை பார்த்தாலே அப்படியே அன்பு கொப்பளிக்குது. அன்பு கொப்பளி. இப்போ வந்து ஒரு சில கான்ட்ரவர்சியெல்லாம் வருது, அவங்க வந்து இன்னும் இந்து கடவுளை, அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா ரகுமான் சாரோட உள்ளம் வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும், அதுதான் ரகுமான் சார். ஓகே, ஏன்னோ தட்ஸ் ரகுமான் சார். ஏன்னோ அவர் வந்து வாலி சார் வந்து சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் சாங் எழுதும்போது கடவுள் காக்கிலோன்னு எழுதினாராம். சார் கடவுள் காக்கிலோலாம் நான் கம்போஸ் பண்ண மாட்டேன் சார், அது அப்படிலாம் என்னோடய பாட்டில் கடவுள் 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படிலாம் பண்ண முடியாது சார் அப்படின்னு. சரிடா பக்தி 1/4 கிலோன்னு எழுதிக்கோ அப்படின்னாராம். ஓகே, அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டாங்க. அது கூட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் சாங் எடுத்துங்களேன், டேலண்ட் 1/4 கிலோ பக்தி 1/4 கிலோன்னு வரும். அதில் அது இல்லாமல் இல்லை, சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸில் பக்தி 1/4 கிலோ இருக்குது, அந்த 1/4 கிலோ இல்லைன்னா சக்ஸஸ் இருக்காது. நீங்கள் நல்லா அதையும் யோசிச்சு பாருங்க, சக்ஸஸ் இருக்காது. ஏன்னா வெளியே போகும்போது நான் அப்படியே வந்து திருவண்ணாமலை ஒரு கோவிலாக சுத்த போகிறேன்னு நினைக்கிறேன். மேபி நடக்கலாம், ஏன்னா அது ஒன்றும் தப்பும் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த வாழ்க்கை நமக்கு வந்துருச்சு, லௌகீக வாழ்க்கை இது. ஓகே, இதில் நமக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நம்ம சந்தோஷமாக ப்ளே பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா, வாட் எவர் யூ வாண்ட் டு என்ஜாய். பட்
ஒரு 1/4 கிலோ அங்கே இருக்கட்டும், பக்தி 1/4 கிலோ அங்கே இருக்கட்டும். அதாவது ஒரு கை எப்பொழுதும் அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அதை நீங்கள் விட்டுறக்கூடாது. அது இந்த இந்த என்ஜாய்மெண்ட்லாம் இருக்கட்டும். ஐ எம் நாட் சேயிங் வந்து இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க, எல்லாமே பண்ணுங்க அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். அதுக்கு தான் ஓஷோலாம் படிக்கணும், மாஸ்டர்ஸை படிக்கணும். சி இப்போது உங்களுக்கு வந்து வென் யூ ஸ்டடிட் ஒரு வாத்தியார் தானே சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு எல்லாம். அவரை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிடி மாஸ்டர்னு சொல்லுவீங்க. ஓவியம் வரைய சொல்ல டிராயிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ டீச்சர் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து 7 + 5 12ன்னு நம்பினீங்கல்ல. அவங்க சொல்லி கொடுத்தாங்க, கண்மூடித்தனமாக நம்பினீங்க, வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சமாக படித்து பாஸ் பண்ணி வந்தீங்கல்ல. ஏன் சித்தர்களெல்லாம் மாஸ்டர்ஸ்ன்னு தான் சொல்கிறோம், மாஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். அவங்க வாழ்க்கையில் எல்லாம் பார்த்துருக்காங்க, அவங்க நமக்கு சொல்கிறாங்க, பாடல்கள் மூலமாக சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கை மூலமாக சொல்கிறாங்க. அதை படிக்கணும், அதை படித்தா பாஸ் ஆகும். சார், இப்போ ரீசெண்டாக அந்த உலகளவியாக பேசக்கூடிய எப்ஸ்டெயின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது? எப்ஸ்டெயின் அமெரிக்காவில் ஐ திங்க் இது அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அதுலேருந்து வர்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது. ஆனால் இது வந்து முழு உண்மை கடைசி வரைக்கும் நமக்கெல்லாம் தெரிய வராதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அதில் சம்மந்தப்பட்ட மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் பெரிய ஆட்களாக இருக்காங்க. நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியாத பில்லியனர்ஸ், திங்கர்ஸ், அதெல்லாம் அவங்க அதில் இருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாமே பாதி தான் தெரியும், தெரிய வரும். நடந்திருக்கிற விஷயங்கள் ரொம்ப அசம்பாவிதமான விஷயங்கள், ரொம்ப தவறான விஷயங்கள் தான் நடந்திருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அதற்கான ப்ரூஃப்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதனுடைய இப்போ ஒரு சுவருக்கு பின்னாடி நிற்கிற ஒரு யானை மாதிரி தான் அது. அந்த யானை எவ்வளோ பெருசு, அதாவது சின்னதாக ஒரு 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 சுவரு, அதுக்கு மேலே ஒரு கோடு மட்டும் போட்டிருக்கு, அது பின்னாடி யானை தான் இருக்கா இல்லைன்னா அது சும்மா ஒரு கருப்பு மலையா, எதுவும் தெரியல நமக்கு. ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது அந்த வாளுக்கு பின்னாடி. அது உண்மையா பொய்யோ அது என்னவோ நமக்கு இன்னும் தெரியாது முழுக்க. அது உண்மையாக இல்லாமல் அது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகாது, இவ்வளோ பெரிய பேசு பொருளாக இருக்காது. இப்போ வந்து பிரசிடெண்ட் ட்ரம்ப் அளவுக்கு இது வந்து இது பண்ணும் பொழுது அது உண்மையெல்லாம் இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க திணறும். இன்னும் அப்படி யோசிச்சு பாருங்களேன். சும்மா நீங்கள் சொன்னீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது, அது நமக்கு தெரிய வராது. அது இன்னும் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது, அது சம்மந்தமாக பார்க்க வேண்டியது இருக்குது. பட் ரொம்ப அசம்பாவிதமான விஷயந்தான், ரொம்ப துரதிருஷ்டமான விஷயந்தான். இப்போ வந்து ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, எப்ஸ்டீன்கிறவர் வந்து இறக்கவே இல்லை, பாடி ஸ்விட்ச் பண்ணப்பட்டுடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு புலனாய்வு பத்திரிகை மாதிரி நம்ம அதை பேசிக்கிட்டே இருப்போம். இன்னும் அடுத்த ஒரு 10 நாளில் மறந்துடுவாங்க மக்களும். அதை 10 நாள் மறந்துடுவாங்க, மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஞாபகப்படுத்தி திருப்பி அப்புறம் எப்பயாவது அவங்களுக்கு போர் அடிக்கும்போது ஞாபகப்படுத்துவாங்க யாராவது ஒருத்தங்க. அப்படி தான். ஸோ இட்ஸ் லைக் நம்ம எவ்வளோ கான்ட்ரவர்சி அதை மாதிரி தாண்டி வந்துட்டு தானே இருக்கோம் இல்லையா? ஐடியா மோகன்லால் சார் படிச்சுட்டு இது நல்லா இருக்கே, எனக்கு இந்த டைரக்டரை பார்க்கணுமே அப்படின்னு இருக்காரு அவர். மோகன்லால் சாரோட ஒர்க் பண்ணது, அர்ஜுன் சாரோட ஒர்க் பண்ணது, பிரசன்னாசினியோட ஒர்க் பண்ணது, இந்த பசங்களோட ஒர்க் பண்ணது, இது எல்லாமே ஐ கன்சிடர் தட் as blessing. என்ன மோகன்லால் சார் தான் எனக்கு ஓஷோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.